வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அது நிறைய அண்மை தகவல் கொடுத்துட்டு இருக்கோம், பாராட்டிட்டு இருக்கீங்க, நன்றி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹரியானா சட்டமன்ற தேர்தல். ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த 3 மாநில தேர்தல் ஹரியானா, அப்புறம் மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் இது ரொம்ப முக்கியம். அதுவும் குறிப்பாக மகாராஷ்டிரா, இவங்க நம்ம ஹரியானா ரொம்ப முக்கியம். ஏன்னா ரெண்டுலேயுமே பிஜேபி ஆட்சி நடக்குது. அதாவது கவிழக்கூடிய சைனி தலைமையில் இருக்கக்கூடிய கவிழக்கூடிய ஆட்சியை காங்கிரஸ் விட்டுட்டு இருக்கு. ஏன்னா அதே ரொம்ப மோசமாக போய் விட்டுட்டோன்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி துணை முதல்வராக இருந்த துஷ்யந்த் சௌதாலா ஆதரவை வாபஸ் வாங்கிட்டார். சரி, போன தடவை மிருக பலத்தோட அப்படின்னா பக்காவாக ஆட்சி அமைச்ச பிஜேபியோட நிலைமை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரொம்ப மோசமாயிடுச்சு. போன நாடாளுமன்ற தேர்தலில் 10க்கு 10 ஜெயிச்சாங்க பிஜேபி. இந்த தடவை 5 தான் ஜெயிக்கிறாங்க, 5 காங்கிரஸ் ஜெயிக்குது. அப்போ ஏற்கனவே பஞ்சாப்லேருந்து பிரிந்து வந்த மாநிலமான ஹரியானாவில் சீக்கிய மக்களிடத்தில் காங்கிரஸுக்கான வாக்கு வங்கி அதிகமாகிறத பார்க்குறோம். ஒன்று. இன்னொன்று, ஆம் ஆத்மி ஃபேக்ட்ரி பெருசாக ஒர்க் அவுட் ஆகும் நினச்சோம், ஆனால் ஒர்க் அவுட் ஆகலை. பஞ்சாப்லேயே ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ காங்கிரஸ் அப்படிங்கிறது ஆம் ஆத்மி இல்லாமையே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. காங்கிரஸுடைய எழுச்சிக்கு என்ன காரணம்? ஹரியானாவில் எந்த இடத்துல பிஜேபி கோட்டை விட்டது? விவசாயிகள், அது குறிப்பாக ஜாட்டின விவசாயிகளுடைய ஆதரவை இழந்தது, ராஜபுத்திர சமூகத்தினருடைய வாக்கு வங்கியை இழந்தது, சீக்கிய பகுதிகளில் இன்னைக்கு காங்கிரஸ் பெற்ற ஏற்றம், தலித் மக்களிடம் ராகுல் காந்திக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, அதுதான் இன்னைக்கு ஹரியானாவில் பிஜேபி இந்த அளவுக்கு தோக்கிறதுக்கு காரணம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமானுமே. அதுக்கு போன நாடாளுமன்ற தேர்தலே சாட்சி. மொத்தம் 90 தொகுதிகள் உள்ள ஹரியானாவில் பிஜேபி போன தடவை 40 ஜெயிக்கிறாங்க. துஷ்யந்த் சௌதாலா அவர் 10, காங்கிரஸ் ஒரு 31. இப்படியா அங்கே 46 வேணும் மெஜாரிட்டிக்கு. அப்போ பிஜேபி என்ன பண்ணுதுன்னா 40 அவங்க, துஷ்யந்த் 10 அவங்க உள்ளத்துக்கு போட்டு துணை முதலமைச்சர் கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் 7 சுயேட்சைகள் அவங்க ஆதரவும் பெற்றுட்டு பெரும்பான்மையான கவர்மெண்ட்டாக நடத்துகிறாங்க. எங்கே சிக்கல் வருதுன்னா, ஒட்டு மொத்தமாக அந்த நூல் மாவட்டத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது. அதான் மையப்புள்ளி. நம்ம நிறையா செய்தியில் பார்த்துட்டோம். நூல் மாவட்டத்தில் ஒரு இந்து முன்னணி என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய ஊர்வலம் போகும்போது பஜ்ரங் தள் அவங்க ஏதோ பிரச்சனை பண்ணி 2 பேருக்கும் தகராறு பண்ணி அங்கே இருக்க கடையெல்லாம் அடித்து உடைச்சிட்டாங்க. முஸ்லீம் கடையை அடித்து உடைச்சா மாச்சா வரல, இந்துக்கள் கடையை அடித்து உடைச்சிட்டாங்க. 5 நாளாக நெட்டுக்கிட்டெல்லாம் ஓட பார்க்கலாம். நூல் மாவட்டத்தில் பெரிய கலவரம். இது முதல் இடி. 2வது இடி அங்கே ராகுல் காந்தி போய் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகிட்டலாம் பேசி அது வீடியோவை போடுறாரு. அது பெரிய அளவுக்கு பாப்புலர் ஆகுது. அங்கே இருக்கக்கூடிய விவசாய பெண்கள் சோனியா காந்தியை பார்த்து ராகுல் காந்தி, பிரியங்கா ஒரே வீட்டில் சாப்பிட்டு உங்கள் பையனுக்கு எப்போ கல்யாணம்னு கேட்டு அது ஒரு பெரிய வீடியோ. இப்போ விவசாயிகள் மத்தியில் ராகுலுக்கான ஏற்றம். இன்னொரு பக்கம் விவசாயிகள் போராட்டம் நடக்குது. டெல்லியில் போய் உட்காந்து அவங்களை அடிக்கிறாங்க. விவசாயிகள் முழுக்க ரோடில் திரட்டுறாங்க. டிராக்டராக நிரம்புது. ஒன்றும் பேச முடியல பிஜேபியில். அதுவும் குறிப்பாக இப்போ நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அம்பாலா, சோனிபட், கிர்ச்சா, இசார், ரோடாக் இந்த 5 தொகுதியில் ஜெயிக்கிறாங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில், அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பஞ்சாப் பார்டர் ஹரியானாவில் கிர்சா, ஜிந்தா, பகாபத், கைத்தஸ், குருச்சேத்ரா. இந்த குருச்சேத்ரா தான் இவங்க நின்னது நம்ம ஆம் ஆத்மி. அம்பாலா, பஞ்ச்குலா, இந்த 7 மாவட்டங்களில் சீக்கியர்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய மாவட்டம். இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, என்ன சிக்கல் வருது அப்படின்னா, துஷ்யந்த் சௌதாலா ஆதரவை வாபஸ் வாங்குறாரு. எங்கே? மோகன்லால் கட்டாருக்கு, மனோகர்லால் கட்டாருக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவு. மனோகர்லால் கட்டார் எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணிட்டு அவர் எம்பி ஆகி மினிஸ்டர் ஆகுறார். இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா, சைனி வர்றாரு. அவருக்கு அங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள். இன்றைக்கி லோக்கலில் பிரச்சனை என்ன? விவசாயிகளுக்கு அந்த இடுபொருள் அது ஒரு பெரிய பிரச்சனை. அவங்க பார்டரில் நிற்கிறாங்க. அந்த பார்டரில் நின்று பெரிய அளவுக்கு அவங்களுக்கு முரண்பாடு ஏற்படுது. எப்படி சீக்கியர்கள் இந்த விவசாய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்களோ அதே போல் அரசு விவசாயத்தை மட்டுமே இருக்கக்கூடிய ஹரியானாவில் பெரிய புரட்சியாக வடிக்குது. அதனால தான் போன தடவை 5 ஜெயிச்சாங்க. இன்னும் குறிப்பாக ஹரியானாவில் என்ன வருதுன்னா, ஜாட் இனம் இங்கே ஒரு 30%, தாழ்த்தப்பட்ட தலித் 24%, ராஜபுத்தினர் 5. இந்த ராஜபுத்தினர் யார்? ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அவங்க தான் பெரிய லெவலுக்கு இப்போ ஓட்டே போட மாட்டோம் பிஜேபிக்குன்னு நினைக்கிறவங்க. அந்த 5% அப்படியே விடும். அப்புறம் குஜார் இன மக்கள் அவங்க ஒரு 5. குஜார் இன மக்கள்னால் நம்ம இவர் சச்சின் பைலட் அவங்களுடைய இது. யாதவர்கள் 18%, பிராமின் 14, பானியா 4, சைனி 6. இதில் சைனி 6, பிராமின் 14. இந்த 14, 6, 20 அப்படியே பிஜேபிக்கு விழும். இந்த பானியா அவங்களும் 4%, 24% பிஜேபிக்கு கண்டிப்பாக விழும். எங்கே ஓட்ட விழுவுதுன்னா, இவ்வளவு நாளாக பிஜேபிக்கு முட்டு கொடுத்த ஜாட் இன மக்கள் இன்னைக்கு ஜாட்டை இவங்களை விட்டு தள்ளுறாங்க. யார?
நம்ம பிஜேபி விட்டு தள்ளி இப்போ வந்துட்டாங்க போன எலெக்ஷன்லேயே. ராஜபுத்திர இனம் மொத்தமாக 5%, அதுவும் வெளியில் வந்துருச்சு. குஜ்ஜார் இன மக்களில் பாதி, இன்னொரு 3% பிஜேபிக்கு, 2% இது. யாதவர்கள் 18 கிட்டத்தட்ட 16% வந்து இந்த பக்கம் வந்துட்டாங்க, இந்தியா கூட்டணி எப்பயுமே. இப்போ என்ன நடக்குது இங்கே உங்களுக்கு தெரியும். அங்கே வந்து ஒரு 22 மாவட்டம், 154 நகரங்கள். அதில் வந்து என்னென்னா ஜிடிபி கம்மியானதை தாண்டி இன்னைக்கு வேளாண் பொருட்களுக்கான விலை அதிகமாக போச்சு, இந்த உர விலை அதிகமாக போச்சு, இந்த டிராக்டருக்கான மானியம், இது எல்லாமே கடந்த ஆட்சியில் ரொம்ப நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் தெரிஞ்சு போச்சு. துஷ்யந்த் என்ன பண்ணுறார், துஷ்யந்த் சௌதாலா, அவர் தான் துணை முதல்வர், என்ன பண்ணுறாரு, விவரமாக இது பாரம் தாங்காதுன்னு சொல்லி வெளியில் வந்துட்டார். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே உங்களோட நின்னோம்னா நிற்க முடியாது, காங்கிரஸுக்கு ஆதரவு தரேன்னு சொல்கிறாரு. ஆனால் காங்கிரஸ் என்ன கணக்கு போடுது, துஷ்யந்த் சௌதாலா கூட நின்னா சில கம்யூனிட்டி நம்ம ஓட்டு போட மாட்டாங்க, இப்போதைக்கு விலகி நிற்போம் அப்படின்ட்டு நீங்கள் தனியாக நின்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தனியாக தான் நிற்க போகுது. ஹரியானாவில் ஏற்கனவே சௌதாலா ஃபேமிலி கொஞ்சம் வலிமையான ஃபேமிலி. ஆனால் எங்கே பிரச்சனை வருதுன்னா, நீங்கள் ஜாட் அப்படிங்கிற மக்களிடம் போய் ஓட்டு கேட்கவும் முடியும் இல்லை. குறிப்பாக அந்த கரும்பு விவசாயிகள் அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டமைப்பு முழுக்கவே காங்கிரஸுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக விவசாயிகளுக்கு ஆதரவான ஒரு கட்சியாக காங்கிரஸ் அங்கே முன்னிறுத்தப்படுது. இன்னொன்று, அப்படியே விழக்கூடிய தலித் வாக்குகள், இது வந்து பெரிய பலம். கடந்த காலத்தில் தலித் வாக்குகள் கொஞ்சம் பிரிஞ்சு பிஜேபிக்கு போச்சு. ஆனால் இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு, ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு தொடர்ந்து ராகுல் காந்தி சொல்ல போன தேர்தலே, நாடாளுமன்ற தேர்தலே தலித் மக்களுடைய 24% ஒட்டுமொத்தமாக அப்படியே உழுவுது. யாதவர்கள் 18 கூட கொஞ்சம் செதறது, இது சூப்பராக உழுவுது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 90 சீட் இப்போ கணக்கு பண்ணி பார்த்தா குறைஞ்சது 65 சீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து காங்கிரஸ் ஜெயிக்கும். அது நம்ம சொன்ன மாதிரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி, இந்த பஞ்சாப் ஹரியானா பார்டர் ஓட்டிய இந்த கிர்சா, ஜிந்து, குருச்சேத்திரா, அம்பாலாலாம் இப்போ கோட்டை மாதிரி ஆயிடுச்சு. குருச்சேத்திராலாம் அடிச்சு தூக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு நல்லா, அதாவது சூப்பராக ஜெயிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த அளவுக்கு. இதில் என்னென்னா எல்லாரும் எதிர்பார்த்தது என்னென்னா ஆம் ஆத்மி கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணணும், ஆம் ஆத்மி கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணலை. அது ஒரு பெரிய ஒரு இது. இப்போ இருக்கக்கூடிய நயாப் நாக் சைனி அவருக்கு வந்து பெருசாக ஒரு ஏற்றம் இல்லை. இன்னொன்று வந்து மனோகர்லால் கட்டார் உள்ளடி வேலை எவ்வளோ பார்ப்பாருன்னு தெரில. ஆனால் என்னென்னா மனோகர்லால் கட்டார் அப்படி நீங்கள் முழுக்க அவர் வேலை பார்த்தாலும் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் வந்து ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லா தகவலும் பார்க்கும்போது இன்றைக்கி ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் வேகமாக பறக்கிறது கொடிங்கிறாங்கன்னா, அந்த மாதிரி வேகமாக பறக்கிறது. எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விவசாயிகள் பிரச்சனை தீர்ந்தா கூட இது வந்து என்னென்னா, கடைசியாக ஹரியானா பார்டரில் போய் அந்த விவசாயிகள் நிற்கும் போது அங்கே இருக்கக்கூடிய டிஜிபி வந்து எல்லாத்தையும் காலி பண்ணுங்க கொட்டாயிலான்னு சொன்னது வந்து பெரிய வீடியோ வைரல் ஆச்சு. அது வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய பின்னடைவு. அதனால் பிஜேபி ஹரியானாவை கைவிடும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். ஏன் பயப்படுறாங்க இப்போ ஹரியானா இவ்வளோ முக்கியத்துவம்னா, ஒருவேளை மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட் இந்த 3 மாநிலத்தில் 2ல் பிஜேபி தோத்ததுன்னா அதில் மத்தியில் வந்து மிகப்பெரிய அடி விழுங்கிறதுனால பிஜேபி தன்னுடைய எல்லா படைகளையும் இன்றைக்கி ஹரியானாவில் இறக்கி விடுது. ஏன்னா மகாராஷ்டிரா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஓரளவுக்கு. சரி, ஹரியானாவில் எப்படி மோதி பார்த்துருவோம்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம பார்த்த வரைக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.